எனக்கு இதை கொடுக்கும் பெண்ணை நான் திருமணம் செய்ய ரெடி. கேபி பாலா விசித்திர கண்டிஷன். விஜய் டிவியை பொறுத்தவரை திறமை இருக்கிறவங்கள கைவிடாம அவங்களோட திறமையை உலகுக்கு வெளிக்காட்டி பெரிய அளவில் ஃபேமஸ் ஆக்கிடும். விஜய் டிவி வாசலுக்கு போயிட்டாலே திறமை இருக்கிறவங்க ஜெயித்து விடலாம், எப்படியாவது உள்ள நுழைஞ்சா மட்டும் போதும்னு பல கனவோட வெளி ஊர்களில் இருந்து சென்னைக்கு வந்து விஜய் டிவி வாசலில் காத்து கிடக்கும் பல திறமைசாலிகளை பார்க்க முடியுது. அப்படி வந்தவர் தான் கேபி பாலா. இவர் கலக்கப்போவது யாரு சீசன் 6 ப்ரோக்ராமில் போட்டியாளராக கலந்து அந்த ப்ரோக்ராமில் வெற்றி பெற்றிருக்காரு. அவருக்கு படத்தில் நடிக்க சான்ஸ் கிடச்சி விஜய் சேதுபதியின் ஜூங்கா படத்தின் மூலமாக காமெடி ஆக்டரா படத்தில் அறிமுகமானார். அப்பப்போ சூப்பர் சிங்கர் சீசன் 7லையும் வர்றது உண்டு. அது மட்டும் இல்லாமல் செலிபிரிட்டிஸ் பங்கேற்கிற ப்ரோக்ராம்ஸில் ஃபோன் கால் மூலமாக அவங்கள கலாய்ச்சி ப்ராங்க் பண்ணி மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆனார். குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் பங்கேற்று பிரபலமானார். பாலா ஒரு மிக சிறந்த திறமசாலி என்பதை தாண்டி ஒரு சிறந்த மனிதர்னு மக்கள்கிட்ட நிரூபித்து காட்டிட்டு வராரு. சமீபத்தில் கூட கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் செய்தது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு. வீடு வீடாக சென்று பண உதவியும் நிவாரணப் பொருட்களையும் கொடுத்து தண்ணீரில் இறங்கி சென்று நடந்த வீடியோக்கள் சோஷியல் மீடியாஸில் வைரலாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஊனமற்றவங்களுக்கு வாகனம் வழங்குறது, ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்து மருத்துவ உதவி செய்கிறதுன்னு பல உதவிகளை கேபி பாலா செஞ்சுட்டு வராரு. 2023 ஈரோடு பக்கத்தில் கடம்பூர் மலைவாழ் மக்களுக்காக ஆம்புலன்ஸ் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு பாலா. நிறைய டிவி ப்ரோக்ராம்ஸில் கலந்து கொண்ட பாலா கலக்கப்போவது யாரு, சூப்பர் சிங்கர், கோமாளியுடன் குக்கு, முரட்டு சிங்கள், திரு மற்றும் திருமதி சின்னத்திரை, நகைச்சுவை ராஜா, கலக்கல் ராணி, ஊ சொல்றியா, ஓ ஓ ஓம் சொல்றியா, கலக்கப்போவது யாரு சாம்பியன்னு பல நிகழ்ச்சிகளில் கலந்து புகழ் பெற்றிருக்காரு. சினிமான்னு பார்த்தா ஜூங்கா, தும்பா, சிக்ஸர், காக்டெயில், புலிக்குட்டி பாண்டி, லாபம், நாய்சேகர், ரன் பேபி ரன், தில்லிருந்தா போதாதுன்னு பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் 2022 விஜய் டிவியில் சிறந்த காமெடி ஆக்டருக்கான விருதும் வாங்கியிருக்காரு. சமீப காலமாக பாலா மீது மக்களுக்கு மிகுந்த ஒரு அக்கறையும் அவர் மேலே ஒரு நல்ல பற்றும் ஏற்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா அவர் செஞ்ச உதவியும் அவரோட பெருந்தன்மையான மனசுந்தான். சமீபத்தில் ஆங்கர் அர்ச்சனாவோட நேர்காணலில் பங்கேற்று பல விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு பாலா. அப்போது எப்படிப்பட்ட பெண் அமையணும், எப்படிப்பட்ட மணப்பெண்ணை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு பாலா கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் எல்லாரையுமே கலகலப்பாகவும் அதே நேரத்தில் சிந்திக்கும்படியாகவும் செஞ்சிருக்கு. அவர் சொன்ன பதிலை கேட்டு எல்லாருமே உண்மையிலேயே பாலாவுக்கு கிடைக்கும் பெண் ரொம்ப லக்கின்னு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. எப்படிப்பட்ட பெண் வேணும்னு கேட்ட கேள்விக்கு, எனக்கு மனைவியா வரக்கூடிய பெண் காலையில் காஃபி டீன்னு போட்டு தர வேண்டிய அவசியம் இல்லை, என்னை நம்பினா மட்டும் போதும், அவங்களுக்கு தேவையானதை செய்ய நானே ஓட ஆரம்பிச்சிருவேன், எனக்கு ட்ரஸ்ட் கொடுத்தா அவங்களுக்கு நான் ரெஸ்ட் கொடுப்பேன்னு கலகலப்பாக பேசியிருக்காரு கேபி பாலா.